வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இடமலம் சேனல்ல பார்த்திருப்பீங்க. அரசியல் பத்தி நாங்க நெறைய விஷயம் பேசிட்டு இருந்திருப்போம். நம்ம சேனல்ல வந்தா கூட வந்து அதிமுக சம்மந்தப்பட்டு நெறைய பேசுவாரு. ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரலா ஒரு விஷயம் வந்து அ உலகத்தில நடக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர் விஷயம் வந்து பேசணும்னு கேட்டிருந்தனால, நம்ம கூட வந்து மிகப்பெரிய வேண்டுதலின் பேரில் வந்து நம்ம கூட இணைந்திருக்கிற கிஷோர் கே. சாமி அவர்களை வருண் டாக்ஸ்‌க்கு வரவேற்கிறோம் மீண்டும். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நோ இஷ்யூஸ். காலையில எந்திரிக்கிறேங்க. ஒரே மெசேஜ் கீழ கமெண்ட்டா போட்டுருக்காங்க. "யாலோ சார்லஸ் கிர்க் செத்துட்டான். அவர பத்தி நீ பேசு, பேசு, பேசுன்னு." சத்தியமா எனக்கு முன்னாடி யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு நாள் நியூஸ் நான் ஃபாலோ பண்ணாததுனால என்னோட கண்ணுலருந்து தெரியாம போச்சு. அதுக்கப்புறம் நான் நெறைய விஷயங்கள் படிச்சேன். ஒரு 31 வயதான ஒரு நபர், கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் விங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அங்க முக்கியமா என்னன்னா, அந்த ஆள் காலேஜா போயிட்டு இங்க நெறைய விஷயம் பேசுறது ரொம்ப டிபேட்டபிளா, கான்ட்ரோவர்ஷியலா மாறிடுச்சு. அண்ட் நம்ம ட்ரம்ப் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளோஸா இருக்கவருன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ட்ரம்போட பிரச்சாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் அட்டெம்ப்ட் வந்து 2 நடந்துச்சுல்ல. வாட்டி நடந்தது. 2 வாட்டி நடந்துச்சு. இப்போ இவரு வந்து ஸ்னைப்பர்ல வந்து போட்டிருக்காங்க. இந்த லோன் கன்மேன் தியரின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே இதுல பிளான் பண்ணல. ஆமா, ஒருத்தன் ஏதோ கோவப்பட்டான். அமெரிக்கால கன் யார்கிட்ட வேணா இருக்கும் ஆமா. போட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது எப்படிங்க பார்க்குறீங்க? இதுக்கு திரைமறைவுல இருக்கிற விஷயங்கள் ஏதாவது சி தெரியுமா உங்களுக்கு? சார்லி கிர்க் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்துட்டு ஹி ஸ்டார்ட்டட் ஹிஸ் கெரியர் ம். வித் ஏஜ் ஆஃப் 19. 19 வயதிலேயே அவருடைய கெரியர் ரொம்ப யங் ஆரம்பிக்கிறாரு. ஏஜ்ல. ம். எஸ். அண்ட் வெரி கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன். கிறிஸ்டியானிட்டிய பற்றி அவர் கிறிஸ்டியன் நேஷனலிசம்க்காக பேசுற ஆளு. அப்படின்றதுக்கு ரொம்ப 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 டீப்பா பேசக்கூடியவர். அவருடைய வியூஸும் கொஞ்சம் ரேடிக்கலாவும் சம்டைம்ஸ் இருந்து. பட் ரேடிக்கல்னா என்ன? கன்சர்வேட்டிவ் தாட் ப்ராசஸ்ன்னு ம், ம், சொல்லலாம். ம், ரொம்ப அது மாதிரி கன்சர்வேட்டிவா அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு காலேஜ் கேம்பஸ்லயும் போய் பேசுறாரு. ம். அப்ப அவர் எந்தெந்த காலேஜ் கேம்பஸ் பேசுறாருன்னா, 2 வகையா நம்ம வந்து பார்க்கலாம் சரி. பேச்சாளர்கள்லாம். ஒண்ணு என்னன்னா, அ அ பிளேயிங் டூ த கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேயிங் டூ த கேலரினா நமக்கு பிடித்த நம்மளுடைய கருத்துக்களை ஒத்த கருத்துக்களை ம், கொண்டவர்கள். ம், அவர்கள்ட்ட நம்ம பேசுறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு வகை. இன்னொன்னு நமக்கு டோட்டலா ஆப்போசிட் வியூஸ் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ். அவங்க கிட்ட போய் நம்ம பேசுறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அது 2வது 2வது வகை. வகைய அந்த பண்றாரு. வகைய தான் வந்து சார்லி கிர்க் வந்து அத தான் அவரு பின்பற்றினார். அதாவது ஹி வென்ட் டூ கேம்பஸா போயிட்டு லெஃப்டிஸ்ட் வோக் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி ஆடியன்ஸ்ட்ட போயிட்டு அவர் பேசுறது. அதுவும் அவரோட உதாரணத்துக்கு கேரளால போயிட்டு கம்யூனிசம்க்கு எதிரா பேசுற அப்படி மாரி. பேசுற மாரி. அங்க வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஹி ஸ்டார்ட்டட் டாக்கிங். ம், ம். அந்த ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அது ஒரு கலந்துரையாடல் மாரி போகும். கேள்விய கேளு. ஓப்பன் மைக் மாரி. நான் ஓப்பனா நீ கேளு, நான் பதில் சொல்றேன். அப்படின்ற மாரி போகும். அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ கேட்க வச்சு, நெறைய கேள்விகள கேட்க வச்சு, அவங்க சம்டைம்ஸ் அவர திட்டுவாங்க. ம், ம். அதையெல்லாம் அவர் உள்வாங்கிட்டு அவர் பதில் பதில் சொல்வார். சொல்லுவாரு. அப்படின்ற மாரியான ஒரு 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 இத வந்து கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு அது. ம். எஸ்பெஷலி அமாங் யங்ஸ்டர்ஸ் அது வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கன்சர்வேட்டிவ் சென்சேஷனா மாறினார். ஓகே. இன்ஃபாக்ட் இஃப் ஹி ஹேட் பீன் தேர் ஃபார் அவர் உயிரோட இருந்திருந்தா இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ம், ம். கண்டிப்பா அவர் வேட்பாளரா வந்திருப்பாராங்க? அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளரா கூட அவர் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருந்தது. ஏன்னா, அந்த அளவுக்கு அவருடைய மக்களுடைய அந்த ஓகே. ரீச் இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ட்ரம்போட இருந்தது. சக்சஸரா கூட இருந்திருக்கலான்றீங்க. இருந்திருக்கலாம். ஒன் ஆஃப் தி சக்சஸஸா இருந்திருக்கலாம். அதாவது 10 இன்னொரு இயர்ஸ் 10 டவுன் த வருஷம் லைன் கழிச்சு. அந்த மாரி இருந்திருக்க முடியும். அப்படின்றது தான் பிகாஸ் தட் வாஸ் த கைண்ட் ஆஃப் ரீச் ஹி ஹேட். ஆனா என்னன்னா, இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டிலேயே எடுத்தீங்கன்னாக்க இந்திரா காந்தி. இந்த மாதிரியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஃப்ரென்சி இருக்கோ, ம், அவங்க மேல ம். வந்து ஒரு 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 ஈர்ப்பு எந்த ஒரு அளவுக்கு இருக்கோ, ஐகானிக்கான ஈர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ, எதிர்ப்பும் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவர்கள். ம். சரியா? அந்த மாரி நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் மேல விருப்பம் நெறைய இருக்கிற அளவுக்கு எதிர்ப்பும் இருக்கும். ஸோ, அந்த எதிர்ப்பு வந்து என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ட்ராஜடில தான் போய் இது முடியுது. அசாசினேஷன்ல தான் அது போய் முடியுதுன்றத நம்ம பார்க்குறோம். உலகத்தில நெறைய ம். உதாரணங்கள சொல்லலாம். யுஎஸ் எடுத்தீங்கன்னாக்கா, ஸ்னைப்பர் கில்லிங் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, ஜேஎஃப்கே. அ ஓகே ஜேஎஃப்கே அட்லீஸ்ட் வாஸ் எ பாலிட்டிஷியன் ம். அண்ட் ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு இருந்தாரு. பட் சார்லி கிர்க்கோட நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம இவரு இந்தியால சொல்றீங்க. ம். மார்ட்டின் லூதர் கிங் கிங். ஜூனியர். ஓகே. ம். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ரெவரண்டா வந்து அவரும் இந்த மாரி அப்படியே இதுக்கு ஆப்போசிட். ஒரு கன்சர்வேட்டிவ். அவரும் ஒரு ஒரு கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன் தான். பட் தென் ஹி வாஸ் மோர் இன்டூ பிளாக் பிளாக் ரைட்ஸ். ரைட்ஸு. அதெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு நபரா அவரு அவரு அவர் இருந்தாரு. அவர் இருந்ததுனால வந்து என்ன ஆயிடுச்சு, அவருக்கு எதிராவும் ஒரு ம். மிகப்பெரிய ஏன்னா அந்த சமயத்துலலாம் வந்து இந்த அ பிளாக் ரைட்ஸ் பேசக்கூடியவங்க மேல ஒரு வெறுப்பு வந்து சவுத் ஆஃப் அதாவது அமெரிக்கா அவங்களோட கன்சர்வேட்டிவ் நெறைய ஸ்டேட்ஸ்ல. நெறைய இருந்தது. டெக்சாஸ் அந்த மாரி இடத்துலலாம். அங்கலாம் இருந்தது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ, அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க,
பாபி கென்னடி அப்படின்னு ஜேஎஃப்கேயோடைய பிரதர், அவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார். அஃப்கோர்ஸ் அது ஸ்னைப்பர் கிடையாது, நேரவே இது பண்ணுறான். மகன் இவர் வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், இவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். ஜேஎஃப்கே கொலை செய்யப்படுறார். இதெல்லாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் 5-6 இயர்ஸ்ல எல்லாமே நடந்து செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி இது நடந்திருக்கும். ஸோ கிர்க்கை பொறுத்த வரைக்கும் he was able to இந்த ரேடிக்கல் தாட் ப்ராசஸ்ன்றதை விட அத்தாரிட்டேட்டிவ்லி கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டின் தாட் ப்ராசஸை வந்து அவரால் கொண்டு போய் விதைக்க முடிந்தது அப்படின்றத வந்து நிறைய பேர் இதை வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு கூட பார்த்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ் வெர்சஸ் தெம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்க, டிவைட் பண்ணிடுது க்ரௌட், கம்ப்ளீட்டாக வந்து போலரைஸ் பண்ணுது அப்படின்றது கூட பார்த்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நிறைய பேர் போய் கேட்குறாங்க, லெஃப்டிஸ்ட் எல்லாம் போய் கேட்குறாங்க, வாட் யூ திங்க் அபவுட் இட், நான் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பை வந்து அவர் சம்பாதித்தார் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். பட் அதே சமயத்தில் இஸ் ஆன்சர் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அதாவது அவருடைய எல்லா வியூஸும் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இந்தியன் இமிகிரன்ஸ்க்கு எதிராக அவர் நிறைய பேசியிருக்காரு. அவங்கள வந்து பேரசைட்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, தேர் ஆல் பேரசைட்ஸ். பேசிக்கலி இந்தியன்ஸ்க்கு எதிரானவர் தான். இந்தியன்ஸ்க்கு எதிரானவர்ன்றதை விட இமிகிரேஷனில் வந்து நீங்கள் வந்து என்னுடைய நாட்டோடைய மண்ணின் மைந்தர்கள் இருக்கவங்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது வந்து இந்தியன் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக யூஎஸ் அகேன்ஸ்ட் இமிகிரன்ஸ், இல்லீகல் இமிகிரன்ஸ் அதிகமாகவே. ஸோ அவருடைய அந்த எண்ண ஓட்டம் வந்து ரிடீமிங் தி ட்ரூ அமெரிக்கா அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த எண்ண ஓட்டத்தை வந்து கான்செப்ட் ஆஃப் அமெரிக்காவே எதிரானது அப்படின்னு ஆர்கியூ பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. இது என்னங்க ஒயிட் சூப்பர்மேசிஸ்ட் மாதிரி வருமா அந்த ஒரு கேட்டகரியில? ஒயிட் சூப்பர்மேசிஸ்டோட பார்டரிங்காக நம்ம சொல்லலாம். We can border it on that and say, but அவர் என்ன சொல்றாருன்னா, you can be anybody, but you have to have the Christian values ன்னு சொல்றாரு. US வந்து கிறிஸ்டியன் வேல்யூஸ்ல உருவான ஒரு கண்ட்ரி. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கிறிஸ்டியன் வேல்யூஸ்ல உருவான, in God we trust. ஆமா, அதனால இது வந்து கிறிஸ்டியன் வேல்யூஸ்ல உருவான ஒரு கண்ட்ரி அப்படின்னும் பொழுது இந்த கிறிஸ்டியன் வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா, நீ எங்கே இருந்து வேணா வா, உலகத்தின் எந்த பகுதியில நான் ஏத்துக்கிறோம், ஆனா நீ இந்த கிறிஸ்டியன் வேல்யூஸை நாங்க ஏத்துக்கிறோம், நீ ஏத்துக்கணும். ஓகே, இந்த கிறிஸ்டியன் வேல்யூஸ் நீ ஏத்துக்கிட்டா நீ இங்கே இருக்கலாம் அப்படின்றத அவருடைய தாட் ப்ராசஸா. ஓரளவுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்றவங்க மாதிரியே இருக்கு இது. ஆர்எஸ்எஸ் உடைய இந்தியாக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் உடைய தாட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா அந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ் கிடையாது. இது ரொம்ப அதோட அதிகமா, இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ், ட்ரூ கன்சர்வேட்டிவ். சரியா? ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் கன்சர்வேட்டிவ். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் இஸ் கன்சர்வேட்டிவ், ஆர்எஸ்எஸ் இஸ் ரைட் விங் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் திங்க் ஆர்எஸ்எஸ் கேன் பி ரைட் விங். ஆர்எஸ்எஸ் cannot be conservative. ஆர்எஸ்எஸ் cannot be ரைட் விங். நாம் தமிழர் கட்சி கன்சர்வேட்டிவ், நாம் தமிழர் கட்சி ரைட் விங். ரைட் விங்னு சொல்லுவீங்களா நீங்க? நாம் தமிழர் கட்சி ஆமா ரைட் விங். ரைட் விங்னா எல்லாரும் தப்பா என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பிஜேபி ரைட் விங். இல்ல இந்துத்வா ரைட் விங். நோ, புரியும். ஓஐசி ரைட் விங். சரியா? ஓஐசி ரைட் விங். இந்த மாதிரி பியூரிட்டான், லிங்குவிஸ்டிக் பியூரிட்டானிசம் பேசக்கூடியவங்க, ரிலீஜியஸ் பியூரிட்டானிசம் பேசக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே ரைட் தூய்மைவாதம், தூய்மைவாதம், மத தூய்மைவாதம், இந்த மாதிரி பேசக்கூடியவங்க எல்லாமே ரைட் விங்ல வந்துருவாங்க. சரியா? நார்மலா இதான் ரைட் விங்னு சொல்லணும். சரி, கன்சர்வேட்டிவ் தாட் ப்ராசஸ் இருக்கவங்க தான் ரைட் விங். கன்சர்வேட்டிவ் தாட் ப்ராசஸ்க்கு எதிராக இருக்கக்கூடியவங்க லிபரல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்க லெஃப்ட் விங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இவ்வளோதான். இது கோர்ட் ஆஃப் நெப்போலியனா வாட் எவர், ரைட் அண்ட் லெஃப்ட், அதுதான் ரைட் அண்ட் லெஃப்ட் விங்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்சர்வேட்டிசம் நீங்கள் ஆர்எஸ்எஸோட நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும். ஓகே, இப்போ அந்த ஊரில் நான் எனக்கு கான்ஸ்பிரசி தியரி வந்து எல்லாருக்கும் சின்ன வயசாக இருக்கும்போது பிடிக்கும், ஆனால் எனக்கு அதில் நம்ப வேணாம். ஸோ இது என்னங்க, இதில் ஏதாவது வந்து நம்மளுக்கு காட்டப்படுற செய்திக்கு பின்னாடி வேற ஏதாவது மாதிரி இருக்குமா, இல்லை டைரெக்டாகவே இது மேலே இருக்க வெறுப்பில் வந்து ஸ்னைப்பரில் போட்டாங்களா? எவ்ரி சச் அசாசினேஷன் will have a conspiracy theory behind it. சரி, சரியா? நீங்கள் யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் எடுத்தீங்கன்னா 5 பிரசிடென்ட்ஸ் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு இருக்கும், இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் வில்க்ஸ் பூத்னு நினைக்கிறேன், who assassinated லிங்கன். சரியா? இந்த மாதிரி வந்து அதுக்கு பின்னாலேயும் பெரிய இது இருந்தது. அப்போது ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க, அது வந்துச்சு, அது ஒரு இது இன்னைக்கு வரைக்கும். இவர் ஜேஎஃப்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரன் கமிஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாரன் கமிஷன் வந்துச்சு, அதோடைய அதுக்குள்ளே நிறைய சப் கான்ஸ்பிரசி தியரி போயிட்டே இருக்கு. அதெல்லாம் இருந்து வாரன் கமிஷன்ல இருந்த ஆட்கள், அதில் வந்து அவங்க வந்து சில பேர் வந்து ஏர் கிராஷில் இறந்து போனது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேசப்படுது. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம்.
ரைட். கான்ஸ்பிரசி தியரியை வந்து விட்டுட்டே போகலாம். ராஜீவ் காந்தியோடைய மரணத்திலே நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. மரணம் இல்லை, கொலையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எவ்ரி அசாசினேஷன் நீங்கள் கான்ஸ்பிரசி தியரியை பின்னிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ எனக்கு கடைசியா சொல்லுங்க, இவருடைய மரணத்தினால எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சொன்னீங்க, லெஃப்ட் விங்லாம். ஆனா இவரு முற்றிலுமா யாருக்கு தானே அது பிளாக்ஸ்க்கா, இல்ல எல்ஜிபிடிக்யூக்கா, இல்ல முற்றிலுமா வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவங்க யாருக்கு இப்போ இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும்ன்ற இல்லை, மாதிரி சொல்லுங்க. ஓக் க்ரௌடு ட்ரம்போட ரிட்டாலியேஷன் இப்போ எப்படி இருக்கும்? ஓக் க்ரௌடுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இது வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருக்கலாம். ம். பிகாஸ் he was actually against it. எல்ஜிபிடி கியூவாக இருக்கலாம், அவங்களுக்கும் he was against. அதாவது எல்ஜிபிடி கியூக்கு அகேன்ஸ்ட்னா அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அண்ட் கன் இது பண்றது, கன் ரைட்ஸ்க்கு எதிராக பேசுறவங்களுக்கு எதிராக இவர் பேசியிருக்காரு. ஆமாம், அது கன் ரைட்ஸ் வந்து செகண்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்துருது இல்லை, ம், உங்களுடைய ம். இதில் இருக்கிறதுனால அவர் அபார்ஷன் ஒன்றும் இந்த பண்ண மாதிரி முடியாது. நிறைய விஷயங்களுக்கு இது பண்ணி பேசியிருக்காரு. அபார்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேள்வி அவர்கிட்ட வைக்கப்படுது. ம், என்னன்னா, இஃப் யூர் 10-year-old டாட்டர் ம். கர்ப்பம் ஆயிட்டானா? என்ன பண்ணுவீங்கன்னா, ஐ வில் ஆஸ்கர் கண்டினியூ அப்படின்னு அவர் ஓ சொல்கிறாரு. மை காட். இது வந்து அவருடைய தாட் ப்ராசஸ். பிகாஸ் he feels abortion is against Christian belief. புரியுது. கிறிஸ்டின் பிலீஃப்க்கு எதிரானது அப்படின்னு, ஒரு உயிரை நீ கொலை பண்ணுற மாதிரி தான் அது அப்படின்றது அவருடைய எண்ண ஓட்டம். சரியா? ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஓக் இஸ்லாம் ம். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய கண்ட்ரியோடைய பேசிக் பிரின்சிபல்ஸுக்கு எதிரானது ரைட். அப்படின்றது தான் அவர் கொண்டு வந்து நிறுவ பார்க்குறாரு. அந்த நிறுவ பார்த்ததில் வந்து இப்போ அவர் கொலை செய்யப்பட்டதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவருடைய வியூஸ் இன்னும் அதிகமாக அவருடைய பேச்சுக்கள் வந்து ஸ்ப்ரெட் பரவும். ஆகும். சரியா? அண்ட் அப்போ ஹேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த கிரவுட்ஸ் மேலலாம் வந்து போலரைசேஷன் பரவும். இன்னும் அதிகமாகும். அந்த போலரைசேஷன் இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது ட்ரம்ப்புக்கு தான் உதவும். ப்ளஸ் யா இப்போ இவர் வர வந்து அவரோட ரேட்டிங்ஸ்லாம் ரொம்ப டவுனா இருந்துச்சு, இந்தியாவுக்கு எதிராக சண்டை இப்போ போட்டு. அவருடைய இதை வந்து இன்னும் அதிகரிக்கும் அவருக்கு ஐயோ, ஆதரவு. இதை வச்சே ஒரு 10 கான்ஸ்பிரசி மைண்ட்ல ஓடுதே. ரைட்டு. சரி, இப்போ நிறைய பேருக்கு இதை பத்தி வந்து தெரியாது. நீங்க ரொம்ப இயல்பா நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்கீங்க போல இருக்கு. நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் நிறைய பேர் கேட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட பதில்கள். நன்றி.